ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் சமையல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ராகி தோசையும் தேங்காய் சட்னியும். இது வந்து இன்ஸ்டன்ட் ராகி தோசை. இதுக்கு வந்து நம்ம மாவு ஊற வச்சு அரைக்கணும், இந்த வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. உடனே மாவு எடுத்து கலக்கி உடனடியாக செஞ்சிடலாம். சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்பவுமே களி கூழ் இந்த மாதிரி ராகியில் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம். இது வந்து 1 கப். நம்ம எது எடுக்கிறோமோ அது எல்லாமே ஒரே கப்பில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் வந்து நான் அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்குற இடியாப்பு மாவு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ரவை வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இது கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து நான் சோடா உப்பு சேர்த்திக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டாலும் போடலனாலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் தோசை. இது போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பி அதிகமாக இருக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். இது உங்களோட விருப்பம், நீங்கள் ஸ்கிப் பண்ணாலே பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக இருக்கிற தோசையோட இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி கலக்கிக்கணும். நம்ம நார்மல் தோசையோட இன்னும் 1 மடங்கு தண்ணி அதிகமாகவே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் கலக்கி இப்போ காட்டும்போது கூட உங்களுக்கு வந்து தெரியாது. நான் தோசை தட்டில் ஊற்றும் போது உங்களுக்கு தெரியும் அது எந்தளவுக்கு தண்ணியாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு வந்து சைடிஷ் தேங்காய் சட்னி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1/2 மூடி வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த ராகி தோசைக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக எப்பவுமே வந்து கோகோனட் சட்னி தாங்க. மற்ற எந்த சட்னி நம்ம செஞ்சாலுமே இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் சட்னியாக தான் இருக்கும். கூடவே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து சேர்த்திக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 1, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இது இருக்கட்டும். இதை வந்து இப்போ தாளிச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நாம் வந்து தோசை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து தோசை கடாய் வந்து நல்லா சூடானதுமே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம தோசையை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை மாவு வந்து நல்லா ஒரு டைம் கலக்கிட்டு அப்புறம் ஊற்றுங்க. ஏன்னா அடியில் வந்து செட்டாக இருக்கும் மாவெல்லாம், அதனால் நம்ம ரவையெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. எப்பயுமே ஊற்றும்போது ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஊற்றாமல் நார்மல் தோசை மாதிரி ஓரங்கள்லேருந்து ஊற்றிட்டு வாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வந்து தண்ணியாட்டு இருக்கணும், அப்போ தான் வந்து தோசை நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு டைம் வந்து தோசை ஊற்றி பாருங்கள், திக்காக இருக்கிற மாதிரி தோசை மாவு வந்து ஊற்றுனதுமே ஓடணும் ஒரு இடத்துல, அதே இடத்துல இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி கலக்கிக்கோங்க. எல்லா இடத்தையும் நல்லா ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து மேலே வந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ராகி மாவு இருந்தால் போதும், 1 கப். நம்ம உடனடியே செஞ்சு கொடுத்துடலாம். எப்போ கேட்டாலையும் தேவையான அளவுக்கு மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் அதுவே வந்து நல்லா கிறிஸ்பியாக மாறி தோசை தட்டை விட்டு பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுக்கணும், உடனடியே எடுத்துடக்கூடாது. பாருங்கள், இது ஒரு 1 மினிட் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வேகட்டும். சைடில் ஓரங்கள்லேருந்து அதுவே தனியாக பிரிஞ்சு வரும் தோசை தட்டை விட்டு. அதுதான் வந்து கரெக்டாக நம்ம எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டான ஒரு டைமுன்னு சொல்லலாம்.
பாருங்கள் சைடில் வந்து அதுவே தோசை வந்து இந்த மாதிரி வந்து மேலே எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு சைடு வந்து வெந்துச்சுன்னு அர்த்தம். நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சாலையும் சரி, இல்லை ஒன் சைடே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெந்ததுமே அப்படியே எடுத்துட்டாலையும் சரி, அது உங்களோட விருப்பம். இது நல்லாவே 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்படியே நான் இப்போ வந்து எடுத்துடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு தோசை ஊற்றுறேன் பாருங்கள், அதுவும் இதே மாதிரி தான் வரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஒரு 2 மினிட்ஸ் போதும். மாவு கலக்கிறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க போகிறதில்ல. ஒரு 1 மினிட்டில் மாவை கலக்கி டக்குன்னு ஊற்றி கொடுத்துடலாம் கேட்டால். இது புளிக்கணும் அந்த மேட்டர்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இது இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறது தான். பாருங்கள் இதுவுமே வந்து நல்லா டக்குன்னு வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவில் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி வரும். இதுக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.